புத்தளம் புனித அண்டூஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து மீட்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் இன்று புத்தளம் மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அடுத்த மாதம் 9ஆம் தேதி இதுகுறித்து கவனம் செலுத்தப்படும் என்று இதன்போது நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் குறித்த தகவல்கள் வெளியாகியதை அடுத்து பிரதேச மக்கள் மற்றும் வேட்பாளர்கள் புத்தளம் புனித ஆண்ட்ரூஸ் கல்லூரியில் ஒன்று கூடினர். இந்த வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றதுடன் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலர் குழப்பமடைந்துள்ளதாகவும் ஜனசக்த முன்னணியின் உறுப்பினர் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்ததாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஜனசக்த முன்னணியின் புத்தளம் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட குழுவினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இந்த ஊழல் மிக்க தேர்தலை ரத்து செய்து புத்தளம் மாவட்டத்தில் மீண்டும் தேர்தலை நடத்துமாறு நாம் வேண்டுகின்றோம். புத்தளம் மாவட்டத்தில் ஜனநாயக கட்சியில் போட்டியிட்ட சிலரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குகள் எண்ணப்பட்டதாக இருந்தால் இந்த வாக்குச்சீட்டுகளில் கணக்கு இறுதி முடிவுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதா என்ற சந்தேகம் புத்தளம் மாவட்ட மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. கவனத்திற்கொள்ளாமல் வாக்குச்சீட்டுகளை இவ்வாறு புனித ஆண்ட்ரூஸ் கல்லூரியில் போட்டுவிட்டு செல்வார்கள் என்றால் ஏன் இந்த தேர்தலை வைத்தார்கள்? பின்னர் இன்று பிற்பகல் போலீசாரின் தலையீட்டுடன் வாக்குச்சீட்டுகள் மற்றும் வாக்குப்பெட்டிகளோடு புத்தளம் மாவட்ட மற்றும் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்த புத்தளம் மேயர் கே. பாயிஸ் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடினார். මම කිව්වේ මට මොනාරි ප්‍රජාතන්ත්‍රවාදයට විරුද්ධ ක්‍රමයක් ඇති කරනකොට පොලිසිය අපිට වෙඩි තියයිද? අපි සාමකාමීව ඕක කරන්න. බැලට් පේපර් නිසා අපේ ප්‍රතිඵලයට හානියක් වුණාද නැද්ද කියලා කියන්න. එච්චරයි. අපිට මෙතනින් වෙන මොකුත් නැහැ නේ සර්. ඉතින් සමහරලාට ඒ අපේක්ෂක මහත්තුරු சில வேளை இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலில் இறுதியில் இருந்தால் அவர்களுக்கு அதிகமான விருப்பு வாக்குகளை ஏனையவர்கள் பெற்றிருப்பதால் அவர்கள் தோல்வியடைந்து வீட்டுக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்று நினைத்தார்களோ தெரியவில்லை. இதேவேளை இது தேர்தல் முடிவுகளில் அல்லது விருப்பு வாக்கு முடிவுகளுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று தேர்தல்கள் ஆணையாளர் ஊடகவியல் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து குறிப்பிட்டிருந்தார். සමාවදිය නොහැකි තරම් සහ දඬුවම් ලැබිය යුතු තරම් වූ නොසැලකිලිමත් බවක් නිසා மன்னிப்பு வழங்க முடியாத ஒரு காரியம் என்பதனால் இடம்பெற்ற இந்த தவறுக்கு நான் தேர்தல்கள் ஆணையாளராக இருக்கும் இந்த காலப்பகுதிக்குள் திணைக்களத்தின் அதிகாரிகளால் திணைக்களத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதத்தில் செயற்பட்டமைக்கு நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். අපකීර්තිය නැත්නම් මොහොන දීමට සිදු අපහසුතාව පිළිබඳව මා අතිශයින්ම කනගාටුයි. மேலும் இங்கு கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යාංශයේ ලේකම්වරයාට මා බාර දෙනවා. இது தொடர்பில் ஆரம்ப விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான அதிகாரிகளை நியமிப்பதற்கு அரசு முகாமைத்துவ அமைச்சின் செயலாளருக்கு ஒப்படைக்கின்றேன். பரந்த அதிகாரமுடைய அதிகாரி ஒருவரை மாத்திரம் 5 கொண்ட குழுவுக்கு பிரதிநிதியாக நியமிக்குமாறு யோசனையை முன்வைக்கின்றேன். மேலோட்டமாக தெரியவரும் பட்சத்தில் அந்த உத்தியோகத்தர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்புவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அது தண்டனை அல்லாத காரணத்தினால் என்னால் அவ்வாறு செய்ய முடியும். அவ்வாறு செய்த உத்தியோகத்தர்கள் தேர்தல்கள் ஆணையாளர்களை காட்டிக் கொடுத்துள்ளனர். ඒ කල නිලධාරීන් මැතිවරණ කොමසාරිස්වරයා පාවා දී තිබේ. கம்பெனி தெரு கிளனி வீதியின் காணிகளை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொண்டு வருவதற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வழக்கின் நிலைமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று நேற்று அந்த பிரதேசத்தில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. சுமார் 480 குடும்பங்கள் வாழும் கொம்பனி தெரு கிளெனி வீதி காணியை இவ்வாறு நகர அபிவிருத்தி அதிகார சபை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து தனிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்கு தயாராகுவதாக தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முதலில் உங்களை இங்கிருந்து வெளியேற்றி காணியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தனர். அதற்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை என்று நாம் கூறினோம். இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டமையினால் பாரிய வெற்றிகளை பெற முடிந்தது.
நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் மக்கள் வினவிய விடயங்கள் தொடர்பிலும் சுஜீவ சேனசிங்க இங்கு விளக்கம் அளித்தார். சுமார் 580 குடும்பங்கள் கொழும்பில் கூலிக்கு வீடுகள் எடுத்துச் செல்வது என்பது மிகவும் சிரமமான விடயமாகும். இதற்கு ஒரு சிறந்த தீர்வு அவசியம் என மக்கள் கூறினர். පාසුවෙන් කුලියට ලබා ගන්න පුළුවන් ආකාරයේ කුලියක් ගෙවන්න කියලා අනිවාර්යයෙන්ම කැඩෙන්න உறுதியாக உடைக்க வேண்டி ஏற்படும். அந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் மக்கள் கூறும் விடயம் என்னவென்றால் கூலி வீடுகளை தேடிக்கொள்ளும் வரை சந்தர்ப்பம் வழங்குமாறு. வடமேல் மாகாணத்தின் புத்தளம் மாவட்டத்தில் தும்பு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. கிராமங்களில் உள்ள கைத்தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் கிராமிய மட்டத்தில் மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் அது பங்களிப்பாகவும் அமைகின்றது. இயற்கையாக கிடைக்கும் தும்பை பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொள்ளும் தும்பு தொழில் வறிய மக்களின் வாழ்வாதார தொழிலாகவும் இருக்கின்றது. தெங்கு முக்கோண வலயத்தில் ஒன்றான புத்தளம் மாவட்டம் பல்வேறு வளங்களும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் தும்பு தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மட்டைக்கு விலை கூடவா தும்புக்கு விலை குறவு அப்படின்னு சொல்லி எனக்கு 3 பிள்ளைக்கு நான் அதை வச்சுதானா தொழிற்சாலை வேலை செஞ்சு காலத்தை கொண்டு போறது. இப்போ தும்புக்கு விலை இல்லாதால முதலாளி மாதிரி எல்லாரும் தொழிற்சாலையெல்லாம் மூடிக்கிறாங்க. அண்மைய காலத்தில் இந்த மாவட்டத்தில் உள்ள பல தும்பு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதன் காரணமாக பலர் தொழில் வாய்ப்புகளை இழந்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இருக்கப்பட்ட ஏழைகளுக்கு தொழில் கொடுக்கறதுக்காகவும் அதுகளை உற்பத்தியாக்குறதுக்காக அரசாங்கத்தில் நாங்கள் வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். மட்ட விலையை குறைச்சி தும்பு விலையை கூட்டி மக்களுக்கு கூடிய சீக்கிரம் தொழிலை கொடுக்கணும். தும்பு உற்பத்தியை பயன்படுத்துவதன் விகிதம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக தும்பு உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேவேளை தும்பை பெறும் உரிமட்டையின் விலையும் அதிகமாக காணப்படுவதாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லா ஃபேக்டரிகளும் மூடப்பட்டிருக்க காரணம்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா மட்டையிட விலை அதிகப்படுத்தி இன்னைக்கு தும்புட விலை குறைக்கப்பட்டிருக்கு. அதால இன்னைக்கு மக்களுக்கு வேலை கொடுப்பது ஒரு கஷ்டமான நிலைமையா இருந்து கொண்டிருக்கு. குறைந்த விலையில் தும்பை பெறவும் தமது உற்பத்திக்கு உரிய சந்தை வாய்ப்பு பெற்றுத்தரவும் உற்பத்திக்கு ஏற்ற விலையை பெறவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே புத்தளம் மாவட்ட தும்பு தொழிலாளர்களின் கோரிக்கையாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மக்களின் கருத்துக்கள் மற்றும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத தலைவர்களால் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியாது என்று தேரர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்போதுள்ள தலைவரை சூழ அரசியல் அறிவில்லாதவர்களே உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவின் பணியாளர்கள் மற்றும் ஹரின் பெர்னாண்டோவின் சகாக்கள் என்ன கூறினார்கள்? தயாசிரியை வீழ்த்துவதற்கு முடியுமான அளவில் சேறு பூசினார்கள். ஆனால் அவர்களால் மக்களின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் போனது. ஒரு பகுதியை மாத்திரமல்ல, முழு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர் தயாசிரி ஜெயசேகர யார் என்பதை நான் ஆரம்பத்திலே தெரிந்து கொண்டேன். அவரின் தகுதியை தயாசிரி கூட அறிந்திருக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன். தற்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன நடந்திருக்கின்றது? ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி முட்டாள்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லை. அவர்கள் என்ன கூறுகின்றனர்? அவர்கள் கூறும் விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா, நம்புகின்றார்களா? இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும் என்று அவர்கள் நினைப்பார்களாயின் அது கனவாகும். மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தற்போதைய தேவை. திறமையானவர்களை வெளியேற்றிவிட்டு புட்கூட காலில் மிதிப்படாதவர்கள், மக்களின் நாடி துடிப்பை உணராதவர்கள் அரசியலில் ஈடுபடுவதால் இந்த கவலைக்குரிய நிலை ஏற்படுகின்றது. இதேவேளை தயாசிரி ஜெயசேகர ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறி அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட பின்னர் ஹரின் பெர்னாண்டோ அவரை விமர்சித்து கருத்து வெளியிட்டார். அத்தோடு தயாசிரி ஜெயசேகர இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் ஹரின் பெர்னாண்டோ அவரின் பேஸ்புக் பக்கத்தில் இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். மேற்கோள் ஆரம்பம். எதிர்பார்த்த ஒன்றுதான், ஆனாலும் எம்மை பற்றி நாம் ஆழமாக ஆராய வேண்டும். அதேபோன்று நாம் எமக்காகவும் எமது கட்சிக்காகவும் உண்மையுடன் செயற்பட வேண்டும். தயாசிரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இது மாபெரும் வெற்றி. அவர் எம்மை விட்டு சென்ற விதம் குறித்து நான் இணக்கப்படவில்லை. மாற்றமாக இருக்கலாம். ஆனாலும் அவர் எமக்கு பெரியதொரு விடயத்தை காட்டியுள்ளார். மேற்கோள் முடிவு.